வணக்கம். என் பெயர் மகாலட்சுமி. திருத்தங்கல் நாடார் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாட்டுப்புறவியல் அறிமுகம். இந்த நாட்டுப்புறவியல் அறிமுகம், அதில் நாட்டுப்புறவியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய இடங்களில் நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம் இதை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த நாட்டுப்புற இலக்கியம். அது மட்டுமல்லாத நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிறது மனிதன் எப்பொழுது தோன்ற ஆரம்பித்தானோ அப்பொழுதே நாட்டுப்புற இலக்கியங்கள் தோன்ற ஆரம்பிக்குது அப்படின்னு அறிஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த சொல்ல உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ஜான் தாமஸ் அப்படிங்கிறவரால இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்புகளும் நாம பார்க்க முடியுது. இது ஆரம்ப காலகட்டங்களில் வாய்மொழி இலக்கியமா இருந்தது. அதன் பிறகு எழுத்து இலக்கியமா வந்தது. இந்த வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது பண்டைய ஓலைச்சுவடிகள்ல பதிவு செய்யறதுக்கு முன்பு மக்கள் எப்படி இந்த இலக்கியங்களை மனதில் பதிய வச்சுக்கிட்டாங்க, அவங்க நடக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் கலைகளையும் இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளையும் எல்லாமே மனதில் பதிய வச்சு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அச்சு இயந்திரங்கள் வரப்பட்ட காலங்களில் அதன் பிறகுதான் அவங்க ஓலைச்சுவடிகளில் எழுத ஆரம்பிச்சாங்க. எழுத்து வடிவம் பெற்றது. அதன் பிறகு ஓலைச்சுவடியில் எழுதின பிறகு அச்சு இயந்திரங்கள் வளர்ந்த பிறகு இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் எழுத்து வடிவமாக ஆக்கப்பட்டது. அதில் இந்த வாய்மொழி இலக்கியம் நிறைய தோற்றம் பெற்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நாட்டுப்புறல் பற்றிய ஆய்வுகளில் வில்லியம் ஜான் தாமஸ் அப்படிங்கிறவர் இந்த ஆய்வை தொடக்க நிலைப்படுத்திருக்காரு. அதன் பிறகு எப்படி வளர்ச்சி அடைந்தது, வளர்ச்சி நிலை எப்படி வந்தது அப்படின்னாக்கா, அந்த வாய்மொழி இலக்கியம் ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டது, அச்சு இயந்திரங்களில் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு வளர்ச்சி நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு பல துறைகளில் இந்த நாட்டுப்புற இலக்கியம் வளர்ச்சி நிலை அடைஞ்சது. அதாவது மானுடவியல், உளவியல், சமூகவியல் இது போன்ற பல துறைகளில் நாட்டுப்புற இலக்கியங்கள் பரிணாம வளர்ச்சியும் நவீனமயமாக்கப்பட்டது இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள். அதன் பிறகு படிப்படியாக வளர்ச்சி நிலை அடைந்தது. இதனுடைய வகைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க, தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழிற்பாடல், காதல் பாடல், திருமண பாடல், ஆட்டப்பாடல், சடங்கு பாடல், தெய்வ பாடல்கள், இறப்பு பாடல்கள். ஒரு நாட்டுப்புற இலக்கியம் குழந்தை பருவம் முதல் இறப்பு வரை அவங்க பாடல்கள் பாடக்கூடிய பண்பாடை வச்சிருந்திருக்காங்க. இந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் முதல்ல தாலாட்டு பாடல். இந்த தாலாட்டு பாடல் என்றால் என்ன? தாய் தன்னுடைய குழந்தையை உறங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடியது தாலாட்டு பாடல். இதுக்கு நிறைய வேறு பெயர்கள் வச்சு அழைச்சாங்க. தாலாட்டு, தொட்டில் பாட்டு, குழந்தை பாட்டு, திருத்தாலாட்டு, ராராட்டு, நோராட்டு, ஓலாட்டு இது போன்ற வேறு பெயர்களை வச்சு இந்த தாலாட்டு பாடல்கள் பாட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பாடல்கள். இந்த விளையாட்டு பாடல்கள் குழந்தை பாடல்கள்னு சொல்லலாம், விளையாட்டு பாடல்கள்னு சொல்லலாம். குழந்தைகளுக்காக பாடக்கூடியது, குழந்தைகளே பாடக்கூடியது, அப்படி பிரிவுகளை வச்சிருந்தாங்க. சரி, இந்த விளையாட்டு பாடல்கள் மூலம் என்ன குழந்தைகள் கத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சியை கத்துக்கிறாங்க. அதன் பிறகு உடல் பயிற்சி, அறிவு சார்ந்த பயிற்சி, மனம் சார்ந்த பயிற்சி, இது எல்லாமே நாட்டுப்புற விளையாட்டுகளில் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கப்படுது அப்படின்னு இந்த விளையாட்டுகளை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு தொழிற்பாடல்கள். சரி, இந்த தொழிற்பாடல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுப்புறங்களில் மக்கள் தொழில் செய்யும் பொழுது, அதாவது நடவு தொழில், வண்டி ஓட்டக்கூடியது, கிணறு வெட்டக்கூடிய தொழில், அடுத்தது படகு ஓட்டும் பொழுதும் மீனவர் பாடல், இது மாதிரிலாம் பாடல்கள் பிரிச்சிருக்காங்களே. இதில் தொழில் பாடல் என்ன ஏன் பாடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையினுடைய சுமை தெரியாமல் இருப்பதற்காக பாடக்கூடியது தொழில் பாடல்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் தொழில் பாடல்களில் என்ன ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா கடவுளை பற்றி பாட ஆரம்பிக்கிறது.
முதல்ல ஆரம்பிச்சு அவங்களுடைய களைப்பை போக்குறதுக்காக அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே வச்சு அதனுடைய பொருண்மையை அவங்க பயன்படுத்தி பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை தொழில் பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதன் பிறகு காதல் பாடல், இது காதலர்கள் பாடக்கூடியது, காதலர்கள் அல்லாதவர்களும் பாடக்கூடியது காதல் பாடல்கள். இந்த பாடல் கூட தெம்மாங்கு பாடல்கள்லாம் இந்த பாடல் வகையில் அடங்கும். அதன் பிறகு திருமண பாடல்கள், இந்த திருமண பாடல்கள் சடங்கு பாடல்கள் இது எல்லாமே ஒரே இதில் வரக்கூடியது. ஒவ்வொரு திருமண நிகழ்வு இப்பொழுதும் அங்கே பாடல்கள் பாடக்கூடியதான் நம்ம இன்றைய அளவும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது தெய்வ பாடல்கள். இந்த தெய்வ பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி பாடல்கள்னு சொல்லுவாங்க. இந்த பக்தி பாடல்கள் எப்படி உருவானது நாட்டுப்புறங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன செய்கிறான், இயற்கை சீற்றத்துக்கு அஞ்சி ஒரு தெய்வத்தை அவங்க இயற்கையை வணங்க ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து தான் இந்த தெய்வ பாடல்கள் அப்படின்னு ஆரம்பிச்சுது. அந்த தெய்வ பாடல்கள்ல 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிறுதெய்வ வழிபாடு, இன்னொன்று பெருதெய்வ வழிபாடு. இந்த சிறுதெய்வ வழிபாடுகளில் வேத காலத்துக்கு பிறகு தோன்றிய தெய்வங்கள் எல்லாமே சிறுதெய்வ வழிபாடுன்னும், வேத காலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களில் பெருதெய்வ வழிபாடு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த சிறுதெய்வ வழிபாடுல மாரியம்மன், இந்த முனீஸ்வரன் இதெல்லாம் வரக்கூடியது சிறுதெய்வ வழிபாடு, ஒரு செங்கற்களை தெய்வமாக வணங்குறது. இதில் சில எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னாக்க, யாரு கடன் ஆனாலும் மாறி கடன் ஆகாது, தெய்வத்துக்கு நேர்ந்துக்கூடிய கடனை நாம் வைச்சிருக்க கூடாதுங்கிற பழக்கத்தை நாட்டுப்புற மக்கள் இன்றளவும் பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்க பெருதெய்வ வழிபாடு. இந்த பெருதெய்வத்தில் எந்தெந்த தெய்வங்களை நம்ம பெருதெய்வங்களாக வணங்குவோம் அப்படின்னா, திருமால், முருகன், சிவன், விநாயகர், இந்த தெய்வங்களை நம்ம தெய்வங்களாக வணங்குவோம். இந்த தெய்வங்களை தான் அவங்க தொழில் செய்யும் போது என்ன செய்யறாங்க, முதல்ல இந்த தொழில் பாடல்களும் தெய்வத்தை பற்றின பாடல்களும் அதில் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க இறப்பு பாடல்கள். இறப்பு பாடல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஒப்பாரி பாடல் அப்படின்னு பேர் உண்டு. இந்த ஒப்பாரி பாடல் ஏன் பாடுறாங்க அப்படின்னாக்கா, மக்கள் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் இறந்த பொழுது மனதில் உள்ள துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக பாடக்கூடியதுதான் ஒப்பாரி பாடல் அப்படின்னு. இதுக்கு நாட்டுப்புறங்கள்ல வேறு பெயர்கள்ல வச்சு அழைப்பாங்க. சாவு பாட்டு, இரவு பாட்டு, பிளக்கானம், பினாக்கணம், அடுத்தது இரங்கற்பா, இந்த மாதிரியான வேறு பெயர்களை வச்சு இந்த பாடல்களை அழைக்கிறாங்க. நாட்டுப்புற கதைகள். இந்த நாட்டுப்புற கதைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க, எப்படி கதைகள் தோன்ற ஆரம்பிச்சுது, ஆரம்ப காலகட்டங்களில் கதைகள் எப்படி தோன்ற ஆரம்பிச்சுது அப்படின்னா, ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவனா, இடம் நகர்ந்து வாழக்கூடியவனா இருக்கான். அப்போ அங்கே ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே கதை பொருண்மையாக வச்சு கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை என்ன அப்படின்னாக்கா, சாதாரண ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் அதன் பிறகு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதை பொறுமையாக வச்சு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த வகையில் மனித கதைகள், விலங்கு கதைகள், மந்திர கதைகள், தெய்வ கதைகள், இதிகாச கதைகள், புராண கதைகள், பல்பொருள் பற்றிய கதைகள், இந்த கதைகள் எல்லாமே என்ன அப்படின்னாக்க நாட்டுப்புறங்களில் அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்றது மாதிரியும் அவங்க சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்தும் அவங்க இந்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாட்டுப்புற கதை பாடல்கள். இந்த கதை பாடல்கள் அப்படின்னா முதல்ல கதையை தான் அவங்க கதையாக சொன்னாங்க. ஒரு நிகழ்வை கதையாக சொல்கிறது நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு பார்த்தோம். கதை பாடல்கள் அப்படிங்கிறது அந்த கதையவே பாடலாக பாடக்கூடியது தான் கதை பாடல். அதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க, காப்பு அல்லது வழிபாடு, குரு வணக்கம், வரலாறு, வாழி அப்படின்னு இந்த கதை பாடலுடைய அமைப்பை அவங்க சொல்கிறாங்க. இந்த அமைப்பு என்ன அப்படின்னாக்கா, காப்பு அல்லது வழிபாடு, ஒரு நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு இறை வணக்கம் செலுத்துறதுக்காக பாடக்கூடியது காப்பு பாடல், இறைவனை வணங்கி பாடக்கூடியது காப்பு பாடல். அதன் பிறகு குரு வணக்கம், தனக்கு கற்றுக் கொடுத்த குருவுக்கு வணக்கம் சொல்லி பாடக்கூடியது குரு வணக்கம் அப்படின்னு நாட்டுப்புற கலைகளில் இந்த அமைப்பு முறையை வச்சுருக்காங்க. வரலாறு,
இந்த வரலாறு என்ன அப்படின்னாக்க நாடு செழித்து வாழணும், நாட்டு மக்கள் செழிக்கணும், எப்படி அந்த கதை தோன்றுனது இதை பற்றி சொல்லக்கூடியதுதான் வரலாறாக இந்த நாட்டுப்புற அமைப்புகள்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வாழி. வாழி அப்படிங்கிறது கதை சொல்பவரும் கேட்பவரும், அடுத்தது மற்றவர்களும் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்றது தான் வாழி அப்படிங்கிறது. இந்த 4 பொருண்மைகளில் கதை பாடல்கள் அமையக்கூடியதா இருக்கு. அதுக்கு பிறகு பழமொழிகள். இந்த பழமையான சொல் பழமொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நாட்டுப்புற மக்களால நயம்பட கூறக்கூடியது பழமொழி. இன்னொரு கருத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சறுக்கு நிலங்களில் போகும்பொழுது ஒரு ஊன்றுகோல் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமானதா இருக்கோ அதை போன்று நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த பழமொழி. இது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது இந்த பழமொழி. இதுக்கு முதுமொழி, பழஞ்சொல், முதுசொல் அப்படின்னும் இதை கூறுறாங்க. அடுத்தது விடுகதைகள். இந்த விடுகதைகள் என்ன அப்படின்னா, ஒரு புதிர் போடுதல், அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக இந்த விடுகதைகள் பயன்படுத்தப்படுது. இதற்கு வெடி போடுதல், வெடித்தல், அவிழ்ப்பான் இப்படிங்கிற பெயர்கள்லாம் இந்த விடுகதைகளுக்கு பெயர் உண்டு. இதில் அவங்க சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வு, ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு அவங்களுடைய அறிவுத்திறனை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விடுகதைகள் பயனுடையதாக இருக்கு. அடுத்தது கைவினை பொருட்கள். இந்த கைவினை பொருட்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்கள் மிகுந்த நம்பிக்கை உடையவங்களா இருக்காங்க, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த கைவினை பொருட்களால மரபு சார்ந்து ஒவ்வொரு தொன்று வரக்கூடிய தொழிலாக இந்த கைவினை பொருட்களை அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. சில நாட்டுப்புற மக்களுக்கு இந்த கைவினை பொருட்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இந்த கைவினை பொருட்கள்லாம் இருக்கு. அப்ப எதை வச்சு அவங்களுடைய கைவினை பொருட்கள் செய்யறாங்க? அவங்களுடைய அறிவுத்திறன், ஒரு பொருளை உற்று நோக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு அவங்களுடைய ஆற்றலை வளர்த்துக்கிறாங்க. மண் பாண்டக்கலை, மர பொம்மைகள், மண்ணாலான பாத்திரங்கள், சிறிய விளையாட்டு பொருட்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவங்க பொழுதுபோக்காகவும் செய்கிறாங்க. அதுவே தொழில் ரீதியாகவும் நாட்டுப்புற மக்கள் அதை செய்து வராங்க. அதன் பிறகு மர வேலைப்பாடுகள், மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு கூட நம்ம இன்றளவும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது மாதிரி இந்த மர வேலைப்பாடுடைய சிறிய குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களும் பெரிய பெரிய வர்ணனையோட சித்திர வேலைப்பாடுகளோட அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா இந்த மர பொம்மைகளை தயார் பண்றாங்க. அதன் பிறகு கல் சிற்ப வேலைப்பாடு, நெசவு கலை. இந்த நெசவு கலைகள் பரம்பரையாக செய்யக்கூடிய தொழிலாக நாட்டுப்புற மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. காகித பொம்மைகள் செய்தல், பாய் பின்னுதல். இந்த பாய் பின்னுதலும் தொன்று வரக்கூடிய ஒரு கலையாக அவங்க கைவினை பொருட்களாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு நவீன வளர்ச்சி அடைந்த பிறகு சில இந்த உலோகத்தாலான சிற்பம், அதன் பிறகு நிறைய நெல்மணிகள், ஏலக்காய் மாலை, இது போன்று இந்த தஞ்சாவூர் சைட்லாம் இந்த மாதிரியான கைவினை பொருட்களை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய நிலை இன்றளவு இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள். இந்த நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பொழுதுபோக்காகவும் இந்த கலைகளை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமாகவும் இந்த கலைகளை வளர்த்துட்டு வராங்க. இதில் அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்க தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த நாட்டுப்புற கலைகள் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அதன் பிறகு நிகழ்த்து கலைகள். இந்த நிகழ்த்து கலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல், முகம், கை அசைவு இதை வச்சு நிகழ்த்தக்கூடியது நிகழ்த்து கலை அப்படின்னு நாட்டுப்புற ஆய்வாளர்கள்லாம் நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்மி, கோலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இது போன்ற ஆட்டங்களை அந்த நடனக்கலையில் பார்க்குறாங்க. அதன் பிறகு கூத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெருக்கூத்து, பொய்க்கால் குதிரை ஆட்டம் இது மாதிரிலாம் கூத்து வகைகளில் இவங்க இன்றளவு நடத்திட்டு இருக்காங்க. பாடல்கள்ல ஏற்கனவே நம்ம பாடல்களுடைய வகைகள் பார்த்தோம். தாலாட்டு, காதல், ஒப்பாரி அது மாதிரியான பாடல்களை நாட்டுப்புறங்கள்ல பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இசை கருவிகள். இந்த இசை எந்தெந்த கருவிகளை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க
பறை, உடுக்கை, தவில் இது போன்ற கருவிகளை நாட்டுப்புறங்களில் பயன்படுத்துகிறாங்க. இது எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சுப நிகழ்ச்சிகளுக்கும் சரி, இல்லை இறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் இந்த பாரம்பரியமான கருவிகளையும் இசை கருவிகளையும் இந்த நாட்டுப்புற மக்கள் இன்றளவும் பயன்படுத்தக்கூடியவங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நாடகங்கள். இந்த நாடகங்கள் அப்படிங்கிறது குறவஞ்சி, வில்லுப்பாட்டு. இந்த நாடகங்களும் நாட்டுப்புற கலைகளில் அடங்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. பிற கலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நாட்டுப்புற ஓவியங்கள், சிற்பங்கள், கட்டிடக்கலை இது போன்ற கலைகளையும் நாட்டுப்புற கலைகளில் இருந்துட்டு இருக்கு. அதன் பிறகு சடங்கு மற்றும் நம்பிக்கைகள். இந்த சடங்கு நம்பிக்கைகள் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய பாரம்பரியமாக இந்த சடங்குகளை இன்றளவும் மக்கள் கிராமப்புறங்களில் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சடங்கு முறைகள் எப்படி அப்படின்னாக்க, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போனால் மங்களகரமான உள்ளவங்க எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இன்றளவும் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது பூஜை, திருவிழாக்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இந்த சடங்கு முறைகள் பயன்படுத்திட்டு தான் வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது நாட்டுப்புற விளையாட்டுகள். இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சிறுவர் சிறுமியர் விளையாடுறது, இந்த மாதிரியான விளையாட்டுகள் நாட்டுப்புறங்களில் நிறைய நம்ம காணப்படுது. இதில் ஆண்கள் பெண்கள் விளையாட்டு, சிறுவர் சிறுமியர் விளையாட்டு. அடுத்தது இந்த விளையாட்டு என்ன அந்த மக்களுக்கு உயர்வை தருது அப்படின்னாக்க, உடல் பயிற்சியையும் தருது. அது மட்டும் இல்லை, மன உணர்ச்சிக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும், அறிவு பயன்படுத்தக்கூடியதாகவும் இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் காணக்கூடியதாக இருக்கு. அதில் சிறுவர் விளையாட்டுகள், சிறுமியர் விளையாட்டுகள், ஆண்கள் விளையாட்டுகள், அடுத்தது பொதுவான விளையாட்டுகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாட்டுப்புற விளையாட்டுகளில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் இருக்கு. இதுவரை நம்ம நாட்டுப்புற அறிமுகம் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி, வணக்கம்.